இந்த 48 லட்ச ரூபா கடனை 3 மாசத்துல எப்படியாவது திருப்பி தரேன்னு முத்துமீனா சொன்னது போல அதுக்காக என்ன பண்ணலான்ற ஒரு யோசனையில இருக்காங்க. ஆனா அண்ணாமலை இங்க ஒரு சல்லி பைசா கூட இந்த வீட்டிலேருந்து இந்த ஒரு செங்கல் கூட மனோஜுக்கு கிடையாதுன்ற ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. மனோஜுடைய சொத்தை இங்கே முத்துவுக்கும் அதே போல் ரவிக்கும் பிரித்து கொடுக்குறன்ற ஒரு முடிவை இங்கே அண்ணாமலை எடுத்துடுறாங்க. அண்ணாமலையோட இந்த கோவமான முடிவு விஜயாவுக்கு வருத்தத்தை தான் கொடுக்குது. விஜயாவும் மனோஜும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் முத்துவும் மீனாவும் இங்கே லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. என்ன முத்து, என்ன பண்ணிகிட்டு இருக்க அண்ணாமலை கேட்க, அதுக்கு முத்துவும், இல்லைப்பா 3 மாதத்தில் 48 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல, அதனால தான்ப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறத பற்றி நானும் மீனாவும் இங்கே கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது அதுக்கு அண்ணாமலையும், சரிப்பா முத்து, இந்த பணத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பணத்தை நான் உங்களை கொடுக்க சொன்னதுக்கு காரணமே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும்தாண்டா முத்து. அதுவும் இல்லாமல் இந்த 48 லட்ச ரூபா பணம் நீங்கள் மனோஜுக்காக கொடுக்குறீங்க. அப்போது அவனுடைய சொத்து முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் வரும்னு சொல்ல, அப்பா எங்களுக்கு சொத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அந்த சொத்துக்காகவும் நாங்கள் இந்த கடனை ஏற்றுக்கலை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான்ப்பா அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இப்படி பேசினதை பார்த்ததும் அண்ணாமலை கண்கள் இங்கே உட்காந்துருக்க. அப்பா என்ன பண்ணீங்கன்னு பக்கத்தில் போய் அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்ல, மீனாவும், மாமா நீங்கள் அழுகாதீங்க மாமான்னு இங்கே மீனா ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு இது ரொம்ப ஆத்திரத்தை கொடுக்குது. மனோஜ் உடனேயே அங்கே இருக்க அண்ணாமலை கிட்டேயும் அங்கே முத்து மீனா கிட்டேயும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க கோவமா. மனோஜ் அங்கே உட்காந்துருக்க முத்துவை பார்த்துட்டு, இப்போ தானடா எனக்கே தெரியுது நீ சரியான ஆளு தான், நேரம் கிடைக்கிறதுல நீ காரியத்தை சாதிக்கலாம் நினச்சிட்டல, நான் வாங்கின கடனை நீ அடைக்கணும்னு சொல்லும்போதே நான் அப்போவே யோசித்தேன் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு. கடைசியில் நீ என் கடன் அடைக்கிறேன்னு சொல்லி அதை விட அதிகமான லாபத்துக்கு அடி போட்டுட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு சொத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. உனக்கும் ரவிக்கு தான் கொடுக்க போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. கடைசியில் ரவியையும் கலட்டி விட்டு அப்பா உனக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் கோவம் வருது. இப்போ கூட மனசாட்சி இல்லாமல் பேசுறியடா, எப்படி உன்னால் முடியுது? வீட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் செய்வேன், வீட்டுக்கு தெரியாமல் அப்பாவுடைய பணத்தை எடுத்துகிட்டு போவேன், இப்போ வீட்டுக்கு தெரியாமல் ஷோரூம் ஆரம்பிப்பேன், அதுவும் அப்பா கொடுத்த பணத்திலே ஆரம்பிப்பேன், அது போக இங்கே வீட்டோட பத்திரத்தை அப்பாவுடைய சைன் பண்ணி வாங்கி கொண்டே அடகும் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் இங்கே நாங்கள் கேஸ் போட்டால் நீ ஜெயிலுக்குள்ளே தாண்டா இருக்கணும், போனா போகுதே கூட பிறந்தவனாச்சேன்னு விட்டு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலேயும் எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து அமைதியாக போவோன்னு மட்டும் நினைக்காத. நீ இனி என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனைன்னு ஒன்று கிடைச்சிக்கிட்டே தாண்டா இருக்கும். இப்போ கிடைச்ச தண்டனை போல உனக்கு அம்மா மலேசியா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு பாரு உன் வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு. ஷோரூம் ஆரம்பிக்கணும்னு அப்பாவுடைய பணத்தை வச்சு ஆரம்பித்தேன், அதையுமே சரியாக கொண்டு போக தெரியாமல் இப்போ அதுவும் ஒரு விதமான நட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. இப்போ இது தாண்டி இங்கே அப்பாவுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சு அதுலேருந்து பணத்தையும் நீ இங்கே வாங்கி கடனை வாங்கி செலவு பண்ணிட்டுருக்கேன். டேய், இதுக்கெல்லாம் நாங்கள் கடன் கட்டணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே நாங்கள் எங்கள் அப்பாவுக்காக தாண்டா பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏங்க இவருக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்ருக்கீங்க? இவருக்கெல்லாம் சொன்னாலும் புரியவே போகிறதில்லன்னு மீனா சொல்ல, என்னடி புரியாது? என் பிள்ளை மனோஜ் ஒன்றும் உன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, அவன் படிச்சிருக்கான், நல்லா அறிவு இருக்கு அவனுக்கு, அவனால் ஷோரூமில் உட்காந்து இப்போ கூட அவனால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்க முடியும். 48 லட்ச ரூபாயை நீ 3 மாதம் டைம் கேட்டிருக்க, அவன் ஒரே மாதத்தில் அவனால் திருப்பி கொடுக்கவும் முடியும். இங்கே பாருங்கள், அவன் கடனை அவனே அடைச்சிப்பான். அதுக்காக எங்கள் சொத்து இது எல்லாத்தையும் முத்துவுக்கும் ரவிக்கு மட்டுமே பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க. இதை நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனி உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு அங்கே விஜயை சொல்லும்போது என் இஷ்டத்துக்கு தான் என்னால் முடிவெடுக்க முடியும், உன் விருப்பத்துக்கு இனி நான் நடந்துக்கணுன்ற அவசியம் இல்லை, இனி உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க அப்படின்னு அதிர்ச்சியோட விஜயை பார்க்குறாங்க. இங்கே பாரு விஜயா, நான் முடிவை எடுத்ததான். உங்கள் அப்பா உனக்காக எழுதி கொடுத்த வீடு கீழே இருக்குது, அந்த வீட்டில் வேணா நீங்கள் போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட முத்துவும், சரியா சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவும், என்னடா நீ வேறன்னு அங்கே விஜயா சொல்ல, ஆமாம்மா எங்கள் அப்பா எழுதி கொடுத்த வீடு, எங்கள் அப்பா எனக்காக கட்டின வீடுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பீங்களே, உங்கள் அப்பா உங்களுக்காக எழுதி கொடுத்த வீடு கீழ் போர்ஷன் தானே, அந்த கீழ் போர்ஷனில் போய் இருந்துக்கோங்க,
நெல் போர்ஷன் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டினது, வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு கட்டினது. இதில் முழுக்க முழுக்க அப்பாவோட உழைப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த உழைப்பில் பங்கு போடுறதுக்கான உரிமை இந்த வீட்டில் யாருக்கும் இல்லை. அவராக விருப்பப்பட்டு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் கடைசியில் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதுலேருந்தே தெரியலையாடா, அப்பாவுக்கு ஒன்றை தான் பிடிக்கும், நீயும் அப்பாவும் உன் பக்கமாக தான் சாட்சி வச்சிருக்க. எல்லாம் எதுக்குன்னு இப்போ தானே தெரியுது. இந்த வீட்டை அடையணுன்றதுக்காக தானே. இப்போ அப்பா வாயாலேயே எனக்கு எந்த சொத்தும் கிடையாதுன்னு நீயும் சொல்ல வச்சுட்ட அப்படின்னு சொல்ல, டேய் அம்மாவுடைய சொத்து இருக்கு. அம்மா வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் அப்பா எழுதி கொடுத்த வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அம்மா பேரில் கீழே இருக்க வீடு தான் இருக்குது. வேணும்னா அந்த வீட்டை நீ எடுத்துக்கோ. இந்த வீடு அப்பாவுடைய வீடு, கடைசி வரைக்கும் இது அப்பா பேரில் அப்பாவுடையதாக மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லும்போது, சாதாரண டிரைவர் நீ, உன்னால் 48 லட்ச ரூபாயை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்னு நானும் பார்க்குறேன்டா. உன்னால் 48 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியாது, இந்த வீட்டை மீட்கவும் முடியாது. கடைசியில் பணத்தை கொடுத்து இந்த வீட்டை மீட்க போகிறதே நான் தான். அப்பா, யார் முதல்ல பணத்தை கொடுத்து இந்த வீட்டை மீட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடுன்னு ஒரு முடிவெடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை மனோஜ் முத்துன்னு 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ரவி சொல்கிறாங்க, ஏண்டா இந்த நேரத்தில் கூட சொத்துக்கு சண்டை போட்டுட்ருக்கேன், பிரச்சனையே உன்னால தான் வந்தது, அதை நினச்சி கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியாகவே ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்ல, அது எப்படி ரவி இங்கே மனோஜுக்கு ஃபீல் ஆகும்? தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அது தப்புன்னு அவருக்கு புரிய வைக்க இங்கே அதை ஆண்டி தான் அதை முயற்சி பண்ண மாட்டாங்களே. அவன் செஞ்சது இப்போ வரைக்கும் தப்பே இல்லைன்ற மாதிரி தானே ஆண்டியும் இங்கே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னதான் அங்கிள் எவ்வளோ கோவப்பட்டு திட்டினாலும் ஆண்டி தான் செஞ்சதை தப்பு அப்படின்றத உணர்ந்து நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியலைன்னு ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க. ரவியுமே அந்த குணத்தில் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே மீனாவை பார்த்தும் முத்துவை பார்த்தும் மனோஜ் சொல்கிறாங்க, சாதாரண பூ கட்டுற உன்னாலையும் சாதாரண டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உன்னாலையும் 2 பேராலையும் இந்த பணத்தை என்றைக்குமே திருப்பி கொடுக்க முடியாது. கனவுல கூட இவ்வளோ பணத்தை உங்களால் சம்பாதிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்ல, என்ன அந்த சிந்தாமணி மாதிரியே நீங்களும் எங்களை இந்த வீட்டில் இருந்துகிட்டே மட்டம் தட்டி பேசுகிறீங்களா? இதே தொழிலை வச்சு இதே தொழிலை எப்படி முன்னேறணுன்றதை வச்சு நாங்கள் இந்த பணத்தை கட்டி நாங்கள் முடிக்கவும் செய்வோம் அப்படின்னு முத்துவ மீனாவும் சவால் விட, அண்ணாமலை இதை பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்த இங்கே மனோஜ், அப்படி ஒன்று நடந்தால் பார்க்கலாம். இவனை மாதிரியான ஆளுங்களுக்கு குடிக்க மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே சேர்த்து வச்சு அந்த கடனை அடைக்கணுன்ற ஒரு எண்ணம்லாம் வரவே வராதுன்னு சொல்ல, மீனாவுக்கு கோபம் வந்து பல்லான்னு ஒரு அரை மனோஜ் கணத்தில் விளவு செய்து, நீ வாங்கின கடனுக்கு நாங்கள் அந்த கடனை அடைக்கிறோன்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். இதில் என் புருஷனை ஏன் முன்னாடியே ஏளனமாக வேற பேசுவீங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு தடவை என் புருஷனை குடிகாரன் டிரைவர்னு சிங்கப்படுத்துனீங்க, அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன். உன் பணத்தை அடைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. என் மாமாவுக்காக மட்டுமே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். உன்னுடைய கடனை அடைக்க நீ மட்டுமே முயற்சி பண்ணி அடைச்சிக்கோன்னு விட்டுட்டு சொல்லிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா மாமாவுக்காக இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம், ஏன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படி எல்லாரையும் ஏமாற்றி பொய் கம்பில் கையெழுத்து போட்டு மாமாவுடைய பத்திரத்தை கொண்டே அடமானம் வச்சிங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீ இந்த வீட்டில் எதுவும் பேசக்கூடாது. அப்படி மீறி பேசினா நடக்கிறதே வேற அப்படின்னு மீனா சொல்ல, மீனா இன்னைக்கு தாம்மா நீ கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கன்னு அண்ணாமலை சொல்ல, என்னங்க நம்ம பையனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கையை நீட்டி அடிக்கிறான், நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, உன் பிள்ளை இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது மீனா இன்னைக்கு தானே சரியான விஷயத்த பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. முத்துவும் சரியான விஷயத்த பண்ணியிருக்க மீனா, இனிமே இவன் நம்ம முன்னாடி இங்கே தலை நிமிர்ந்து நின்று பேசுகிறதுக்கு கூட தகுதியே இல்லாதவன். இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி வேலையை பார்த்துட்டு இப்போ நம்ம முன்னாடி தலை நிமிர்த்தி வேற பேசிக்கிட்டு இருக்கான். டேய், உன் பேருக்கு பின்னாடி போட்டிருக்க படிப்பில் அந்த கண்டி குப்பையில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் திட்டிட்டு கையை நீட்டி ஓங்கி அடிக்கிற அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் முத்தும் போயிடுறாங்க. ஏன்னா நீ அடித்த அடியே போதும் மீனான்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாங்க. மீனாவும் இங்கே மீனாவுடைய கோவத்தை பார்த்தும் விஜயா ஒரு அடி பின்தள்ளி தான் போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்க நின்றுட்டுருக்க அண்ணாமலையும் மனோஜை பார்த்து முறைச்சிட்டு போக, மீனாவிட்ட வந்துட்டு ஸ்ருதி ரவியும் இன்னைக்கு தான் நீ சரியான விஷயத்த பண்ணியிருக்கீங்க. நீ இந்த வீட்டில் உங்களை எதிர்த்து இல்லை உங்கள் தொழிலை மட்டப்படுத்தி பேசினா திரும்ப இதே அடியை நீங்கள் கொடுக்கவும் தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயா கிட்ட மனோஜ் போய், என்னம்மா அந்த மீனா என்னை கை நீட்டி அடிக்கிறான், நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் முன்னாடியும் நான் தான் இதை செய்ய சொன்னேன்னு போட்டு கொடுத்தல, உனக்கு இந்த அடி தேவைதாண்டான்னு அங்கே விஜயாவும் திட்டுறாங்க. மொத்தத்தில் மனோஜ் அவமானப்பட்டு நிற்கிறதா மிச்சம். இப்போவும் திருந்தலை, எப்பவும் திருந்தலைன்னா இந்த மனோஜ் என்னைக்கு தான் திருந்துவான்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இங்கே அண்ணாமலைக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஆனால் இதே நிலைமை இந்த வீட்டில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா மனோஜையும் விஜயாவையும் வாழ்க்கை முழுக்க திருத்தவே முடியாது.
அவங்கள திருத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல இந்த கடனை அடைச்சி வீட்டை மீட்போம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்குன்னு அண்ணாமலை ஒரு பயங்கர யோசனையில் இருக்காங்க. மீனாவும் இப்படி கொந்தளிச்சு அடிச்சுட்டு போவான்னு எதிர்பார்க்காத மனோஜ் சோகத்தோட ரூமில் போய் உட்காந்துடுறாங்க.